தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் அதிகரித்துள்ளது. சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் நகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களின் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், விழுப்புரம் நகராட்சி மட்டுமல்லாமல் மற்ற இடங்களிலும் போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து விழுப்புரம் நகராட்சி பாதாள சாக்கடை பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் ஆங்காங்கே சாக்கடை நீர் வெளியேறி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் காவல்துறை எங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுத்து வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமில்லாமல் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் முறையான குடிநீர், சுகாதாரமான முறையில் அனைத்து திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், நகர செயலாளர்கள் பசுபதி, வண்டிமேடு ராமதாஸ், மாவட்ட மாணவரணி செயலாளர் என்.ஜி. சக்திவேல், மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் திருப்பதி பாலாஜி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.